வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு அருமையான மூலிகை செடி. பார்க்குறதுக்கு களைச்செடி மாதிரி தான் இருக்கும். எல்லா இடங்கள்லையுமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய, ஈஸியாக தெருவோரங்கள்லையும் ரோட்டோரங்கள்லையும் முளைச்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான மூலிகை செடியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பூக்களோட நிறைய பூக்களோட தெரியுது பார்த்திங்களா? பார்க்குறதுக்கு ஒரு மிளகாய் செடி மாதிரி இருக்கும். இது மிளகாய் செடி கிடையாது. இதுதான் சிரியா நங்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான மூலிகை செடி. இதில் இன்னொரு வெரைட்டி இருக்குது. இதோட இலைகள் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது பெரியானங்கைன்னு சொல்லுவாங்க. இது சிறியானங்கை. பூக்கள் பாருங்கள், எவ்வளவு பூக்கள் பூத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரு அருமையான மூலிகை. இந்த மூலிகை செடிகள் வீட்டில் வளர்க்கும் போது இது பக்கத்தில் பாம்புகள் கூட அண்டாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த செடி பக்கத்தில் போகும்போது இதிலேருந்து வீசக்கூடிய காற்று அந்த பாம்பு செதில்களை நகர விடாமல் தடுக்குமா. அதனால் அதால் வேகமாக மூவ் பண்ண முடியாது. அதனால் இந்த வாடையே அதுகளுக்கு பிடிக்காது. இந்த செடி வாடை இருந்தாலே அந்த பக்கம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் இந்த செடி விஷ முறிவு மூலிகைன்னு சொன்னேன் இல்லையா? பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை வந்ததுன்னா கீரியை பாம்பு கடிச்சிருக்கும் பார்த்தீங்களா? அப்போ அந்த காயத்தை ஆத்துறதுக்காக கீரிகள் என்ன பண்ணுமா, இந்த இலையை கடிக்குமா, அப்படி இல்லைன்னா இந்த செடிகள் மேலே பரண்டு விழுகும்போது இதில் இருக்க அந்த காற்று மேலே பட்டா கூட அந்த கீரியோடைய புண்களை ஆத்திருமா. அந்த அளவுக்கு வீரியம் மிக்கது இந்த சிறியானங்கை செடி. விஷத்தையும் முறிக்கும், அதே சமயம் விஷ காய்ச்சலையும் முறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மலேரியா, டெங்கு அந்த மாதிரி காய்ச்சல் இருக்கிற சமயத்தில் இந்த இலைகளை கஷாயமாக சாப்பிடும்போது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி அந்த காய்ச்சலை எதிர்க்கிற தன்மை நம்ம உடலுக்கு கிடைக்கும். அதே சமயம் அந்த இரத்தத்தை சுத்தப்படுத்துகிற தன்மை கூட இந்த இலைகளுக்கு இருக்குது. இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அருமையான மருந்து இந்த சிறியானங்கையுடைய இலைகள். இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறதுல ரொம்ப மகத்தான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 4-5 இலைகளை கழுவி மென்று சாப்பிடலாம். ஆனால் அதிகமான கசப்பு இருக்கும். அப்படி இல்லாதவங்க கஷாயமாகவும் எடுத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் கசப்பு இருக்க தான் செய்யும். அந்த கசப்பு தன்மை தான் அந்த உடலில் இருக்க இரத்த சர்க்கரை அளவு குறைச்சி சுகரை கண்ட்ரோலில் வைக்குது. பிபி இருக்கிறவங்க யாருனாலுமே அப்பப்போ 2 வாரத்துக்கு ஒருக்க, 1 மாதத்துக்கு ஒருக்க கூட நார்மலாக இருக்கவங்க இந்த இலையை கஷாயமாக போட்டு டீ மாதிரி குடிக்கலாம். எல்லா செடிகள் வைக்கிற மாதிரி நார்மல் மண் கலவையில் நட்டு வச்சாலே ரொம்ப நாளைக்கு இந்த செடிகள் இருக்கும். அது போக இதில் நிறைய விதைகள் தெரியுது பாருங்கள். இந்த விதைகள் பட்டேமோ நிறைய அங்கங்கே நம்மளுக்கு புது செடிகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை நம்ம நர்சரி கவரில் போட்டு வச்சுருந்தா நம்ம தெரிஞ்சவங்களுக்கு யாருக்குன்னா கொடுத்து கூட நம்ம ஹெல்ப் பண்ணலாம். இதோடைய பூக்களும் பாருங்கள், கிட்டத்தட்ட அந்த ஒரு நாகம் படம் எடுத்தது மாதிரி இருக்கும். குட்டியாக தான் இருக்கும், ஆனால் அந்த பூக்கள் சைஸ் பார்த்தா அந்த மாதிரி இருக்கும். எளிமையாக வளர்க்கக்கூடிய நல்ல அருமையான மருத்துவத்தன்மை வாய்ந்த இந்த செடியை நர்சரியிலேருந்தும் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட இருந்து கூட நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் பை நண்பர்களே.